ஸ்தோத்திரம். இந்த வாரம் நாம் அல்லேலூயா தியானிக்க போகிற காரியம் அந்த 19வது வசனத்தை மீண்டும் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இரத்த பிரியரே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிரியர். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில பிரியர். ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம அநேக விஷயத்தில் நாம் பிரியப்படுகிறோம். ஆமென். ஆனால் வேதத்திலே சில அல்லேலூயா நெகட்டிவான எதிர்மறையான சில ஸ்தோத்திரம் பிரியரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதில் ஒரு சில பிரியரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று இரத்த பிரியர். ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திர. வேதத்தில் அநேக இடங்களிலே இந்த பிரியர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட பிரியர் என்கிற அந்த காரியங்களை, அதாவது தீமையான காரியத்திலே பிரியங்கள். ஆமென். நல்ல காரியத்தில் பிரியம் வைக்கிறது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று தீமையான காரியத்தில் பிரியம் வைப்பது என்று இன்னொன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஸோ இந்த எப்படிப்பட்ட பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் அல்லேலூயா நிதானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது பிரியர் யார் அப்படின்னா சங்கீதம் 11:5 எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 11:5. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரியர் யார் அப்படின்னு என்ன பிரியர்? கொடுமையில் பிரியர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வேதம் யாரை குறித்து சொல்லுது அப்படின்னு ஃபர்ஸ்ட்னு கிடையாது. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரியர் யார் அப்படின்னா கொடுமை பண்றதுல பிரியர். ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களை கொடுமையாக நடத்துறதுல ஸ்தோத்திரம் இவங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? மாமியார் கொடுமை, மருமகன் கொடுமை, மருமக கொடுமை, மருமகன் கொடுமை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை பற்றி பிறர் என்ன சொல்லுகிறார்கள், என்னுடைய பழக்க வழக்கங்களை வச்சு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க நான் கொடுமைப்படுத்துகிறேனா? ஆமே. எனக்கு அது சரியாக தெரியும், ஆனால் மற்றவங்கக்கிட்ட கேட்கணும். எப்பயுமே நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம மற்றவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும். அவங்க ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம். ஆமே. ஸ்தோத்திரம். கொடுமை பிரியர். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா கொடுமை செய்கிறதுல, மற்றவங்களை கொடுமையாக நடத்துறதுல யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களை தேவன் வெறுக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆதியாகமம் 16:6 எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 16:6. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாராள் என்ன பண்ணாலாம்? ஆகார என்ன பண்ணாலாம்? கடினமாய் நடத்தினாலாம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆகார் என்ன பண்ணா? சாராளுக்கு எவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறார். ஆனால் இப்போ இருக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறான்? ஏங்க? கோபம். இந்த கோபம் என்ன பண்ண அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நம்மளை பிறரை கொடுமையாக நடத்த தூண்டும். ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிஸ்டர் மேலே கோபம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பிரதர் என்ன பண்ணுவார்? அந்த கோபம் என்ன பண்ணும்? உனக்கு பிடிக்காததெல்லாம் நான் செய்கிறேன். ஆமே. சிஸ்டருக்கு சிகப்பு கலர் சட்டை போட்டால் பிடிக்காது. அப்போ தான் என்ன பண்ணுவார்? பிரதருக்கு பிடிக்காத சாப்பாடு என்ன பிரதர்? அதெல்லாம் பழகி போச்சு ஃபஸ்ட்டு. ஆமே. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, பிறர் மேல் உள்ள கோபம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள கடினமாக. ஆமே. அல்லேலூயா
ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளாம் பெரிய பரிசுத்தவான்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கேரக்டர்லாம் எப்படி அப்படின்னா, அந்த நம்மளையே அறியாமல் என்ன பண்ணிடும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ சிஸ்டர் நீங்கள் என்ன எப்படியெல்லாம் கையை அசைச்சிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம மைண்டில் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் என்ன பண்ணுது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாலாம் பெரிய பரிசுத்தவான், என்னெல்லாம் நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை அப்படின்ட்டு சில இன்டீரியர் காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அது நம்மளையே அறியாமல் என்ன பண்ணிடும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு ஆமாம் சோத்திர காலைல குளிக்க போகிறப்ப நார் எடுத்து நல்லா தேய்ச்சி தான் குளித்தேன். ஆனால் இப்போ அழுக்கு இல்லாமல் இருக்கா? இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிறோம், இந்த ரூமுக்குள்ளே அழுக்கு இல்லாமல் இருக்கா? ஸோ நம்மளையும் அறியாத எத்தனையோ விஷயங்கள் என்ன பண்ணுது. ஆமென். ஸோ இப்படிப்பட்ட கோபம் வர்றப்ப நம்மளை நாமளே நியாயப்படுத்தி கொண்டு, இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, தன்னைத்தானே என்ன பண்ணுறது. அல்லேலூயா. சாராளுக்கு பொறுத்தளவுக்கு அவ துரோகம் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறேன், சரியாங்க? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவ பண்ணது தப்பாக இருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அனுப்பி விட்டுருக்கணும், இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முறையிட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணா, கொடுமைப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கோபம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னை கொடுமைப்படுத்த வைக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. யாத்திராகமம் 1:14 எடுத்து வாசியுங்கள். ம் ம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏன் இங்கே பார்வோன் இஸ்ரவேலரை கொடுமையாக நடத்தினா, அவங்க பெருகிருவாங்கன்ற ஒரு பயம், பொறாமை. ஃபஸ்ட்டு கோபம் நம்மளை கொடுமைப்படுத்த வைக்கும், ரெண்டாவது பயமும் கோபமும் பிறரை நம்மளை என்ன பண்ணிடும். அல்லேலூயா. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பொறாமையின் நிமித்தமாக நான் யாரையாவது கொடுமையாய் கடினமாய் நடத்துகிறேனா, அல்லது கடினமாய் நடத்த தூண்டுகிறேனா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம மற்றவங்ககிட்ட பழகும் பொழுது என்ன பண்ணணும், வீட்டுக்காரரு மனைவி கிட்ட போய் என்ன பண்ணணும், எம்மா நான் அந்த ஒரு விஷயத்தில் உன்னை கொடுமைப்படுத்துகிறேனா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஆமே, அவங்கள பேச வச்சு ஸ்தோத்திரம் அப்படி கொடுமையை சொல்கிறப்ப என்ன பண்ணணும், நம்மளும் யோசிக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணணும். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கொடுமைப்படுத்துறதுக்கும் கண்டிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை என்ன பண்ணு புரிஞ்சுக்கணும். நம்மளை கண்டிக்கிறத கொடுமைப்படுத்துறத என்ன பண்ணக்கூடாது, அது அதில் கனெக்ட் ஆகாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை கண்டிக்கிறது, நம்மளை திருத்துறது என்ன ஆகாது, கொடுமை கிடையாது. இப்போ என் பிள்ளைகளை போயிட்டு ஸ்தோத்திரம், அதான் கேடியை நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு கிளம்புனேன். தூங்கி எந்திரிச்சோன்னே, அப்பா சர்ச்சுக்கு போறியாப்பா அப்படின்னு கேட்டான். நானும் ஆமாப்பான்னு, பத்திரமா போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. நான் போன உடனே அப்பா போயிட்டாரு. ஜாலியா அப்பா, ஜாலியாக விட்டேன். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு மனநிலைமை, அப்பா கண்டிக்கிறது என்னை கொடுமைப்படுத்துறாரு. கண்டிப்பதை கொடுமைன்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்புன்னு கொடுமைப்படுத்துறவும் கூடாது. இப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடவும் கூடாது. அந்த நிலைமையில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வேனா? இதை போல் எனக்கு ஒருத்தவங்க செஞ்சால், ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்களுடைய நன்மைக்காக செய்கிறேனா, இல்லை என்னுடைய பொறாமை எரிச்சலினால் இந்த விஷயம் நடக்கிறதா?
ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:1-2 எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:1-2. ஆமென். பொல்லாத மனுஷர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருதயம் எப்பயுமே எதை யோசிக்கும்? கொடுமைப்படுத்துவதை பற்றி தான் யோசிக்கும். ஆமென். நல்லா கவனிங்க. நமக்கு பிடிச்ச ஆளுங்க கிட்ட நம்ம இதை மேக்சிமம் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம பிடிக்காத ஆளுங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்ச ஆளுங்கிட்ட என்ன பண்ண மாட்டோம் மேக்சிமம்? ஆண்டவர் சொல்கிறது போல் உங்களை நேசிக்கிறவர்களையே அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நேசிக்கிறவங்கள தான் என்ன பண்ணுறோம் நம்ம? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். நானுமே அப்படி தான். நான் யாரை நேசிப்பேன் அப்படின்னா உங்களை தான் நேசிப்பேன். சர்ச்சை விட்டு வெளியே போனவங்கள மேக்சிமம் நான் என்ன பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் ஈஸியாக சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் அப்படி சொல்ல வரல, அவங்களையும் நேசிக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா உங்களை போல் அவங்கள நேசிக்க முடியுமான்னு கேட்டால் என்ன ஆகாது. நல்லா கவனிக்கணும். இந்த கேரக்டர் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட வெளிப்படாது, நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட தான் என்ன பண்ணும். ஸோ நம்ம பிடிக்காதவங்க கிட்ட நம்ம பழகும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போவதற்காக அதுக்கு நீங்கள் ஹிந்துவாகவே இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மதத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு மார்க்கத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த மார்க்கம் அல்லேலூயா அந்த மார்க்கம் அல்ல. நீ கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் சொல்லித்தரதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஸோ பொல்லாத மனுஷர் அவங்க இருதயம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா கொடுமையை பற்றி தான் யோசிக்கும். அவங்க செய்கிற எல்லா செயல்களும் கொடுமை நிறைந்ததாகவே இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? நீதிமொழிகள் 10:6-11 எடுத்து வாசியுங்கள். 6:11. ம் 11. ம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசி பைபிள் போட்டிருக்கு, துன்மார்க்குடைய வாயில கொடுமை மறைந்து இருக்குமா. வாயில் என்னது? கொடுமை. ஆமென் சொல்லுவீங்களா? யோசிக்காம பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் வாயை அடக்குன்றார். நம்ம பேசுகிறப்ப ஸ்தோத்திரம் என்ன பேசணும்? அல்லேலூயா. நமக்கு அடுத்தவங்க பேசுறதெல்லாம் என்ன பண்ணும்? நம்ம மைண்டுக்கு காது வழியாக போய் மூளைக்கு இருதயத்துக்குள்ளலாம் இறங்கும். இல்லை கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அம்மா சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? கோவத்தில் அம்மா போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க? கோவத்தில் போ அந்த பக்கம் அப்படின்னு திட்டின உடனே அது என்ன பண்ணிடும்? மேலே ஏறி கீழே இறங்கும், அறிவுக்கும் பட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? 1000 வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஆகும்? அது அப்படியே என்ன பண்ணுறது? ஊதி 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 நேராக வீட்டுக்கார காதில் போய் என்னை போ வெளியே அப்படின்ட்டாங்க. அப்புறம் நேராக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை கழுத்தை பிடிச்சி அந்த அம்மா வெளியே தள்ளி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆமே, நான் வந்து நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா, என்னை கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்து என்னாச்சு? வாயில் கொடுமை. ஆமே, அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறோன்னா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வெளிப்படுதுங்கிறது முக்கியம். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்கிறதுனால என்ன பண்ணிடக்கூடாது, அதை மைண்டில் வச்சுக்கூடாது. என்ன சொல்ல வரேங்கிறத கவனிக்கணும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஸோ துன்மார்க்குடைய வாயில கொடுமை நிறைந்திருக்குமா, அது அவங்களுக்கு கொடுமையாகவே தெரியாது. ஆமே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:10 எடுத்து வாசியுங்கள். துன்மார்க்கனுடைய இரக்கமும் கொடுமையே. சில ஆள் இறக்கப்படுறேன்னு படுவான், அதுவே எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுவீங்களா?
ஸோ அப்படின்னா என்ன? இரக்கம் படுவதை போல நடிக்கும் கூட்டம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோமா? தியானிச்சிருக்கிறோமா? நம்ம தியானிக்கிறதுல என்னது? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையும் மகா பெரிய கேடகுமா அப்படின்றப்ப என்ன ஆகும்? இந்த வசனம் இப்போ வாசிக்கிறப்ப இது நமக்கு இல்லை, லோக பிரேஸ் வாசிக்கிறாங்க. என்னது? துன்மார்க்குடைய வாயில் கொடு, இது மாமியா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? துன்மார்க்குடைய இரக்கம் கொடுமை, இது என் வீட்டுக்காரர் இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் சரியாக புரிஞ்சிக்கவே நினைக்கிறேன். ஆமாம், கண்ட மணிக்க புரிஞ்சுக்கிட்டு என் மேலே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், நான் புரிந்து கொள்றதுக்காக அப்படி என்ன பண்ணுவேன்? ஆமாம், சோத்திரம். அல்லேலூயா, 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 சோத்திரம். நம்ம நீதி மார்க்கத்துக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை இந்த உலகத்தில் செல்வவான்களாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணல? பரிசுத்தவான்களாய், அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர என்னது 10 காரு 20 வீடு என்னது மாட்டிட்டு போக முடியாத அளவுக்கு என்னது நகை. அதுக்காக இன்னைக்கு உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பரிசுத்தம். நம்ம அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஸோ அதன் மேலே நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நீதிமொழிகள் 16:29 எடுத்து வாசியுங்கள். அல்லேலூயா. நல்லவனை கெடுக்கும் கூட்டம். ஆமென் சொல்லுவீங்களா? ஒருத்தன் நல்லா இருப்பான், அவனையும் கெடுக்கிற கூட்டமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள் ஆமென் இப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தவர்களாக, கொடுமை செய்கிறவர்களாக நம்முடைய அந்த உறவு, நம்ம பிறரோடு பழகுகிற அந்த அந்த உறவு இருக்குதுல்ல, அதில் கொடுமை இருக்கான்னு என்ன பண்ணணும்? அடிக்கடி அலசி பார்க்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணணும்? கொஞ்சம் அலசி பார்க்கணும். நம்ம அந்நியர்கிட்ட போய் பழகிறப்ப, நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட நம்ம பழகிறப்ப, நான் யாரையாவது கொடுமைப்படுத்துகிறேன்னா, அடுத்தவங்க தப்பே பண்ணியிருக்கட்டுமே, அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமே. அல்லேலூயா, 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 சோத்திரம். யாரையும் கொடுமைப்படுத்த நினைக்கக்கூடாது. ஆமே. அந்த கொடுமைப்படுத்துனீங்கன்னா, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமொழிகள் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 11:5 கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. யார் கொடுமை செய்கிறவங்களா இருந்தோன்னு சொன்னால், தேவனுடைய இருதயம் அவர்களை வெறுக்குது. ஆமே. அல்லேலூயா, சத்தம் ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள், நாம் இந்த கொடுமையில் பிரியம் இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடுமையில் பிரியம் எனக்குள்ள ஏதாவது இருக்கும்னா, ஆண்டவரே, என்னுடைய பொறாமை, எரிச்சல் அல்லது என்னுடைய சில அந்த மோசமான சுபாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, நான் யாருக்காவது கொடுமை செய்கிறவனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய இரக்கமும் கொடுமையாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் என்னை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கவனிங்க, இந்த கொடுமை சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குறவர்களை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன பண்ணுவோம்? குறவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்திரம், வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு தட்டை நீட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா, சோத்திரம். அந்த இரக்கத்தில் என்ன இருக்கு? ஒரு மற்ற ஜாதிக்காரனை தீல்ப்பா பார்க்கறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தரக்குறைவாக எண்ணுவது, அவங்க பெயரை கேவலமாக பேசுறது, அவன் தானே அவன் அப்படின்னு பேசுறது. இன்னும் எனக்கு சின்ன வயசில் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது.
நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பணக்காரர். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டில் பழைய சோறு மீந்து போச்சு அப்படின்ட்டு போய் குறவன் போய் கூட்டு வா அப்படின்னாங்க. நாங்கள் போய் என்ன பண்ணோம், எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னோடனே பாவம் அவங்க சாப்பாடு இல்லாதவங்க வருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வீட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்தோடனே இவங்க பழைய சோறை போட்டாங்க. அதை சாப்பிட்டு இது கெட்டு போச்சுமான்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா எனக்கே கேவலமாக இருக்குறாங்க. அதுக்கு திமிர பார்த்தியா, அதுக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது, இந்த சோறு கெட்டு போச்சுன்னு என்ன பண்ணுது? நடக்குதா உலகத்தில்? நீ இரக்கம் செய்கிறேன்னு சொல்லி கொடுமைப்படுத்தாது. பிறரை கீழ்த்தரமாக பார்ப்பது என்னது? அல்லேலூயா. அவன்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், நம்மளை விட மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனை படைச்சது யாரு? அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நம்முடைய இரக்கமும் கொடுமையாக மாறிவிடக்கூடாது. ஆமென். சில ஊழியக்காரவங்க இயேசுவே சீஷர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் வளர்த்தார். சில ஊழியக்காரவங்களுக்கு பேரே என்ன அப்படின்னா, அப்பா அவர்கிட்ட மட்டும் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு பயப்படுவோம் நாங்கள் ஒரு காலத்தில். உருவாக்குறேன்னு சொல்லிட்டு கொடுமையாக என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பு இருக்கலாம், ஆனால் கொடுமையாக நான் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்ததுனால சொல்கிறேன். உருவாக்குறேன்னு சொல்லிட்டு சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் உருவாக்கப்பட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் செய்தது, மற்றவங்களை உருவாக்குறேன்ற பேரை என்ன பண்ணக்கூடாது? ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் சொன்ன டைம் ஆகிப்பேன். ஸோ தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஆமென். யோசித்து பார்க்கணும். அடுத்தவங்களுடைய வழியை நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்த்து நம்ம காரியங்களை செய்யணும். கண்டிப்பு அவசியம், ஒழுக்கம் அவசியம். ஆனால் கொடுமை படுத்துகிறவர்களை தேவனுடைய இருதயம் வெறுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:22 எடுத்து வாசியுங்கள். 2வது சொல்லப்பட்டிருக்கிற பிரியர். நிந்தனையில் பிரியப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நிந்தனையில் பிரியப்படுகிறவர்கள். பிரைஸ் லார்ட். ஆதியாகமம் 16:4 எடுத்து வாசியுங்கள். அற்பமாக எண்ணினால் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? குறைச்சி மதிப்பிடுறது. ஆமே. அற்பமாக பார்க்கறது, பிறருடைய குறைகளை பார்த்து அவங்கள ஏளனமாக நினைக்கிறது. ஆமே. ஆமேன்னு சொல்லுவீங்களா? காசு இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, காசு இல்லாதவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாததை வச்சு சிலர் என்ன பண்ணுவோம்? நம்ம குறைச்சி ஏளனமாக பார்ப்போம். ஸோ அடுத்தவங்க குறைச்சலாக இருக்கிறாங்க, நம்மளை விட தகுதியில் கம்மியாக இருக்கான்றக்காக அவங்களுக்கு உரிய மரியாதையை நாம் அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து விடக்கூடாது. ஆமே. நம்ம தகுதிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுப்போமோ, இல்லை நம்முடைய தகுதிக்கு நம்ம பிறரிடத்தில் என்ன மரியாதை எதிர்பார்க்குறோமோ அதே மரியாதையை இல்லாதவர்களுக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:42 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் கோலியாத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஸ்தோத்திரம், அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும் சிவந்த மேன்மையில் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். என்னங்க? சாதாரண ஆளுங்கிறதால என்ன பண்ணானா? ஆமே. நான் சொல்ல புரியுதுங்க, கேட்குதுங்களா? சாதாரண ஆளுங்கிறத என்ன பண்ணானா? அவனை அசட்டா பண்ணான். ஆமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரண ஆட்களை அசட்டையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
1 சாமுவேல் 20:34 எடுத்து வாசியுங்கள். ம் 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 சோத்ரம். இந்த சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி விடுகிறான். ஸ்தோத்திரம். ஓடிவிட்ட உடனே சவுல் வந்துட்டு அந்த பந்தியில் வந்து ஸ்தோத்திரம் தாவீது வருவான், பந்தியிலே வச்சு தாவீதை போட்டு தள்ளணும். ஃபஸ்ட்டு மறைமுகமாக அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். அடுத்து நேரடியாக வந்து ஸ்தோத்திரம் டைனிங் டேபிளில் வச்சு அவன் ஜோலியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். தாவீதும் யோனத்தானும் சேர்ந்து தாவீதை தப்பிக்க வச்சிடுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ வந்து ஸ்தோத்திரம் 3 நாள் அந்த பந்தி நடக்கிறது. பந்தியில் சவுல் வந்து தாவீதை தேடுகிறான். ஸ்தோத்திரம். அப்போ யோனத்தான் சொல்கிறான், முதல் நாள் ஒரு காரணம் சொல்கிறான், 2வது நாள் ஒரு காரணம் சொல்கிறான், 3வது நாள் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் ஸ்தோத்திரம் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது வேற தாய்க்கு பிறந்தவனே என்னை அவமானப்படுத்துறதுக்காக நீ தாவீதோடைய என்ன பண்ணுற, தாவீதோட நட்புறவு வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் சவுல் சொல்கிறான். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 20. அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதுங்களா? ஆமே. 2 மாறுபாடு, எனக்கு பிறக்காத இன்னொருத்தருடைய. சரி கவனிங்க, இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் நல்லா கவனிங்க. நம்ம வாசித்த வசனத்தில் தாவீதை நிந்தித்தான்னு வருது. ஆனால் சவுல் இங்கே யாரை சொல்கிறான்? அப்போ யோனத்தானை சொன்னால் அவனை தான் அசிங்கப்படுத்த நினச்சிருக்கணும், ஏன் தாவீதை அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிறான் அவன். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முறை என்னோட பையனை வந்துட்டு அந்த தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் துரத்துதுங்க. நீ என் கூட விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லி துரத்துதுங்க. துரத்துன உடனே நான் என்ன பண்ணேன்னா என் பையனை அடித்தேன். ஏன்? அவங்க சொன்னது அவங்கள அடிக்க முடியாதான்னு என்ன பண்ணுறேன். சில நேரத்தில் இப்போ நான் வந்து ஆதிரா வந்துட்டு சீப்பா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, என் மேலே வந்து ஏறுது. அப்போ சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஆதிரா அடித்து அறிவு கட்ட நாய் அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லையா அப்படின்னு அடித்து என்ன பண்ணுவாங்க. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா குறிப்பிட்ட ஆளை திட்ட மாட்டோம், ஆனால் குறிப்பிட்ட ஆளை திட்டுற மாதிரி இன்னொரு ஆளை திட்டுவோம். நான் சொல்ல புரியுதுங்களா? ஜாட மாடையாக பேசுறது. இங்கே சவுல் யோனத்தானை நிந்திக்கலை, தாவீதை நிந்திக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம அடுத்த இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னா டைரெக்டாக பேசிட்டு போயிடணும். ஜாட மாடை என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. நடக்கலையா வீட்டுக்குள்ளே? ஆமே. ஸோ சில விஷயங்கள் நம்ம இது பண்ணலாம், ஆனால் சில பாதிப்பை உண்டாக்குகிற விஷயங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஸோ தேவ பிள்ளைகள் அடுத்தவங்களை நிந்திக்கிறதுல, அடுத்தவங்களுடைய இல்லாமையை வச்சு நிந்திக்கிறதுல, அல்லேலூயா, சத்தம் ஆமென் சொல்லுவீங்களா? ஆமே. ஒரு இன்பத்தை நிந்திக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நெகேமியா 4:4 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சன்பல்லாத்தும் தொபியாவும் அல்லேலூயா நெகேமியாவை நிந்தித்து கொண்டே இருந்தார்கள். ஏன் நிந்திச்சாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் அவனை எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணிடணும். ஆமே. அவனை எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணிடணும் அப்படின்னு நிந்திச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அமெரிக்கா போயிட்டார். ஸ்தோத்திரம். இவங்களையும் அமெரிக்கா கூட்டு போகிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். இவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னு உடனேயே மாமியாருக்கு என்ன ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் அத்தைக்கிட்ட உட்காந்து அழுவாங்க, அப்படி பண்ணுறாங்க, போகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்கள முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறது, நிந்திக்கிறது. என்றைக்குமே நம்மளுடைய வார்த்தை அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கிறதா இருக்கக்கூடாது.
நீலாம் என்னத்த? ஆமே. அல்லேலூயா. சத்தம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வேற. சில நேரத்தில் கற்றுக் கொடுக்கறதே சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. சில நேரம் சிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன், ஏம்மா இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இதை இப்படி செய்ய அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே வேலை. தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் சொல்கிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பு என்பது வேறு, திருத்துவது என்பது வேறு. ஆனால் ஸ்தோத்திரம், அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுன்ற மனசில் டிஸ்கரேஜ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆமே. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஸோ அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னை விட ஒருத்தன் மேலே வந்துடக்கூடாது, அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறது, அவனை நிந்திக்கிறது. ஆமே. சொல்லி கொடுப்பது வேற, அடுத்தவங்களை நிந்திக்கிறதுங்கிறது வேற. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 19:16 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சனகரிப் ராஜா அல்லேலூயா இஸ்ரவேலை குறித்து மோசமாக பேசுகிறான், இஸ்ரவேலுடைய தேவனை குறித்து மோசமாக பேசுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது எசேக்கியா ராஜா சொல்கிறான், ஆண்டவரே, அவன் பேசுகிற நிந்தனையான பேச்சை நீங்கள் கேட்டீங்களே ஆண்டவரே. ஆமே. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒன்று வரணும். என்ன அப்படின்னா, என் மூலமாக தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5:44 எடுத்து வாசியுங்கள் வேகமா. ஆ ஆ ஆ ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? ஸோ நல்லா கவனிங்க. நான் யாரையும் நிந்திக்கக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் தேவனுடைய நாமம் நிந்திக்காதபடிக்கு, என் மூலமாக நிந்திக்கப்படாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது, அப்படி நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்னங்க தப்பு தப்பாக சொல்கிறீங்க? என்ன பண்ணணும்? ரிவெஞ்ச் எடுக்கணும். நம்ம தானே பண்ணுவோம். நம்ம நிந்திக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் டைம் பார்த்துக்கிட்டே இருப்ப, அந்த டைமில் நினச்சிட்டேன். ஏன்னா போன வாரத்து நேரத்தையும் நான் சேர்த்து எடுக்கணும்ல. ஸோ நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 6:22 எடுத்து வாசியுங்கள். நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்ப. ஸோ நல்லா கவனிங்க. தேவன் நிமித்தம் வருகிற நிந்தனை நமக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம உலகத்தான் நிந்திக்கிறதெல்லாம் ஏற்றுக்குவோம். ஆனால் ஆண்டவர் நிமித்தம் ஒரு நிந்தனை வருது என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. சோத்திரம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னா கேட்குறாங்க, என்ன நீங்கள் வெறுமனையாக மொட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும்? இல்லைங்க, ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ மனுஷனை பிரியப்படுத்துற அவங்க நிந்திக்கிறாங்களா? நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன்யா, என்ன நீ என்ன பண்ணக்கூடாது? தானியேலை போல ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆமாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அவனை மாதிரிலாம் வைராக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் என்ன நம்மளால் முடிஞ்சது? ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவங்க மலையை இழுத்தவங்க, நம்ம அட்லீஸ்ட் ஒரு பாறாங்கல்லையாவது தூக்கணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ தேவ நிமித்தம் வருகிறதான அவமானங்களை ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்? பாக்கியமாக என்ன வேண்டும்? எனக்கு அவமானமே வரக்கூடாது. சிலருக்கு என்னது, என் வாழ்க்கை எப்பயும் ஸ்மூத்தாக போகணும், அவமானமே வரக்கூடாது, நிந்தனையே வரக்கூடாது, என் தலை என்ன பண்ணணும் எப்பயுமே. இன்னைக்கு என்னது, நீ வெட்கப்பட்ட சகல தேசங்களில் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் தேவ பிள்ளையே அப்படின்னு என்ன பண்ணணும் நமக்கு?
ஆமாம், படுத்திருக்கிற எல்லா முடியும் டபக்குன்னு இப்படி நின்றுக்கும். கர்த்தர் பேசுகிறாரு, மகளே கர்த்தருக்காக சோத்திர, கர்த்தருக்காக வருகிற நிந்தனையை பாக்கியமாக என்ன அப்படிங்கிறப்ப அது காதலையும் ஏறாது. சோத்திரம், இந்த காதில் பட்டு அது மேலே இறக்கிற சரக்குன்னு அந்த காதல் என்ன பண்ணிடும்? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமே ஆமே அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளை கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்காக வருகிற நிந்தனைகளை சுமப்பது பாக்கியம். தேவன் நிமித்தம் நீங்கள் அல்லேலூயா. உலகத்தான் உங்களை அதை பேசுகிறேன் இதை அதெல்லாம் என்ன பண்ணாது, கணக்கில் வரவே வராது. ஆமே அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. சோத்திரம். யோசிச்சு பாருங்களேன், நான் உலகத்தான் என்ன அப்படி பண்ணிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் இதெல்லாம் என்ன பண்ணது ஆண்டவருக்கு? எனக்காக நீ என்ன பண்ண? ஆமே அல்லேலூயா. பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக உழைக்கிறோம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் உஸ்ஸுன்னு உட்காடுறோம். அல்லேலூயா. நீ வாரம் ஃபுல்லாக யாருக்காக ஓடுன? வாரம் ஃபுல்லாக யாருக்காக உழைச்ச? ஆமே அல்லேலூயா. நீ எனக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குற? நீ தூங்கின நேரம் எவ்வளவு, சாப்பிட்ட நேரம் எவ்வளவு, உலகத்துக்காக வேலை செஞ்ச, உலகத்தோட பேசுனது எவ்வளவு, சிரிச்சது எவ்வளவு, ஆனால் எனக்கு கொடுக்குற நேரம் 10லிருந்து 1 மணி, ஒரு 3 மணி நேரம் கொடுக்கலன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வேலைக்காரங்கள மாற்றிடுவோம். இப்படியே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டில் விழுந்து விழுந்து வேலை செய்தானா நம்ம வீட்டுக்கு வந்து ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமே. அப்போ ஆண்டவருக்கு என்னது, நீங்கள் உலகத்தில் வேலை செய்கிறதுலாம் கணக்கே கிடையாது. தேவ சமூகத்தில் பாஸ்டர் இன்னைக்கு 2 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலும் பசிக்குது, தலை சுற்றுது, அதெல்லாம் என்னது ஆண்டவருக்கு? அந்த காரணத்தை நான் வேணால் ஏற்றுக்குவேன், அவர் என்ன பண்ண மாட்டார். ஆமே சோத்திரம். இப்போ உங்கள் மனசெல்லாம் கொழுந்து விட்டு எரியும் எனக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி கவலை எனக்கு இல்லை. ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகள், நம்ம சோத்திரம் தேவனுடைய நாம் நிந்திக்கப்படாதபடிக்கு இருக்கணும். நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது, தேவன் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தேவன் பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுற்றம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியை தேவன் நமக்கு தந்தவைகளை நிந்திக்க கூடாது. எப்படிங்க தேவன் நமக்கு தந்தவைகளை சொல்லுங்க? ஆமே. சரி கவனிங்க, நிந்திக்கிறது என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன இப்போ வந்து சோத்திரம் லோகப்பிரேஸ்ட் குடும்பம் வர்றாங்க, பாரதிஸ்ட் குடும்பம் வர்றாங்க. லோகப்பிரேஸ்ட் என்ன பண்ணுறாங்க? மாதம் 100 ரூபா காணிக்க கொடுக்குறாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா இங்கே? அடுத்த 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 ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய்ட்டோம். லோகப்பிரேஸ்ட் என்ன பண்ணுறாங்க? மாதம் எனக்கு 100 ரூபா காணிக்க தராங்க. இப்போ ஜெகதீஸ்வர் பிரதர் குடும்பம் என்ன பண்ணுறாங்க? மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா காணி கொடுக்குறாங்க. சும்மா எல்லாம் நம்ம ஒரு இது தானே. இப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஜெகதீஸ்வர் பிரதர் குடும்பத்தோட எப்பயுமே என்ன பண்ணுறேன்? வாங்க பிரதர், லோகப்பிரேஸ்ட் வர்றாங்க. என்ன பண்ணுறேன்? ஒரு பேருக்குன்னு என்ன பண்ணுறேன்? அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நிந்திக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒன்றை விட இன்னொன்று மேன்மையாக நினைக்கிறது. என்னது? இந்த சபையில் யார் வந்தாலும் எனக்கு என்னது, எல்லாருமே என்னுடைய உறவுகள் தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஜெகதீஷ் நம்பர் வசதி, ஆமாம், அம்மா வந்து 2வது, தெபராமா வந்து இருக்கிறதுலே கீழே, அப்படிலாம் கிடையாது. ஆமே எல்லாம் இருக்கீங்களா? இல்லை நான் பேசுகிறத தப்பாக
தப்பாக இருந்தால் இப்பயே சொல்லிடுங்க. நான் புரிஞ்சு கொள்றதுக்காக சில எக்ஸாம்பிளாக அப்படி என்ன பண்ணுறேன். ஆமாம், அதை உண்மைன்னு நினச்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ நல்லா கவனிங்க. ஏன் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, தேவனை விட உலக காரியங்களை நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னா தேவனை என்ன பண்ணுறோம்? நம்ம தேவ சமூகத்தை விட எனக்கு பணம் பெருசாக இருக்கு. அதான் போன வாரம் சொன்னேன். தேவ சமூகத்துக்கு வர்றப்ப பஞ்சுவாலிட்டி கிடையாது, ஆனால் வேலைக்கு போகிறப்ப அப்போ நான் யாரை நிந்திக்கிறேன்? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் போய் அவ்வளோ பயபக்தியாக இருக்கிறேன். உலக மனுஷனை பார்க்குறப்ப அவ்வளோ பக்தியான, தேவ ஊழியர்களை பார்க்குறப்ப, பெரிய ஊழியர்களை பார்க்குறப்ப அவ்வளோ பயபக்தி, சாதாரண ஊழியர்களை பார்க்குறப்ப ஆமென், அல்லேலூயா. பாவம் செய்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், ஆனால் தேவனுக்காக வாழ்வதற்கு. அப்போ ஒன்றை விட்டுட்டு நான் இன்னொன்றுக்கு முக்கியத்துவம். நம்ம பலவீனமானவர்கள், ஆனால் கிருபை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது? சமாளித்து போய்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சோத்திரம், நல்லா சோத்திரம். இப்படிப்பட்ட நிந்தனை பிரியர், நிந்தனையில் பிரியப்படுறவங்க அல்ல, இவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் கூப்பிடும் பொழுது நானும் ஆகடியம் பண்ணுவேன். நம்ம நிந்திக்கிறவங்களா இருந்தா, மற்றவங்களை நிந்திக்கிறவங்களா இருந்தா, தேவனை நிந்திக்கிறவங்களா இருந்தா, வேதம் சொல்லுகிறது நாம் கூப்பிடுறப்ப அவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு என்ன அப்படின்னா, தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு நமக்கு பிரச்சனை வர்றப்ப என்ன பண்றது? ஆண்டவர் மேல கோச்சிக்கிறது. என்ன பண்றது? எடுத்தோடனே முதல் கோபம் என்ன ஆகும்? நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வராது. ஆனால் தாவீது எவ்வளோ மெச்சூர்டாக பாருங்க, தன் தப்பை உணர்ந்து இறங்கி போனான். அதுதான் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மேனுக்குள்ள அழகு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, ஒன்று தேவன் உங்களை வந்து ஸ்தோத்திரம் உருவாக்குறன்னு அர்த்தம், இல்லைன்னா கர்த்தர் தண்டிக்கிறான்னு அர்த்தம். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத உணராமல் கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத மாத்திரம் நினப்பில் வச்சோம்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆகடியம் பண்ணா நானும், நீ உங்கள் ஆபத்து நேரம் வர்றப்ப நானும் ஆகடியம் பண்ணுவேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியம், உங்கள் வேலை கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அதிகமாக கொடுக்கல அப்படின்னா, மீ ஆல்சோ, நானும் அதையே திரும்ப கொடுப்பேன். ஆமென். ஸோ தேவ பிள்ளைகள் தேவனையும் நிந்திக்கக்கூடாது, மனிதர்களையும் நிந்திக்கக்கூடாது. ஆமென். அந்த நிந்தனை பிரியர்களாக இல்லாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு கிளம்புவோம். சங்கீதம் 68:30 எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 68:30. ம் 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 யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்கள். இன்னொன்று என்னங்க? யுத்தங்கள்னா என்னங்க? சண்டைக்காரம். வாயை திறந்தாலே உங்களுக்கு என்னதான்? வாயை திறந்தாலே அல்லேலூயா. இது எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே நமக்கு பிடிச்சவங்க கிட்ட என்ன பண்ணாது? நம்மளை பிடிக்காத ஆளை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? பொழுதன்னைக்கு சண்டை. ஆமென். சிலருக்கு சண்டை போடுறதுல அவ்வளோ என்ன சுகம்னு தெரில. என்ன பண்ணுறது? குடும்பத்தில் சமாதானமாக தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திர. யாருடைய மனசு சமாதானமாக போகணும்னு நினைக்குதோ, நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை விளக்கிடுறேன், நல்லா கவனிங்க. நம்ம சமாதானமாக போவோம், ஆனால் உலகம் என்ன பண்ணும் நம்ம கூட? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட சமாதானமாக போகக்கூடாது, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒதுங்கி நிற்கணும். ஒதுங்கி நிற்கிறது சண்டை கிடையாது. நல்லா கவனிங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? ஒதுங்கி நிற்கிறது, சில பரிசுத்த கூட்டம் என்ன பண்ணும்? ஒதுங்கி நிற்கிறதையும் சண்டைன்னு சொல்லணும். அதை பற்றி நான் ஒன்று சொல்லுவேன்.
நம்மளை ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம மனசு அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் சண்டை போடுவதற்கு பொழுதனைக்கு என்ன பண்ணக்கூடாது? முக்கியமாக வீட்டுக்காரர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இல்லை மனைவி கிட்ட என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்துக்கு உள்ளே வந்தால் ஒரு சமாதானமான நிலைமை இருக்கணும். சண்டையில் காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னா வேதம் சொல்லுது. அப்போ சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய பிள்ளைகள்னா, சண்டை போடுறவங்க சொல்லுங்க, போடுறவங்க யார் பிள்ளைங்க? ஸோ பொழுதனைக்கு சண்டை போடணும்னு நினைக்கிற ஒரு ஆளை என்ன பண்ணக்கூடாது? எடுத்தோன்னே நான் கேள்வி கேட்பேன், நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், நான்லாம் டப்புன்னு கேட்டுருவேன், சண்டையை உருவாக்குற மாதிரி சண்டையை கிளப்பி விடுவேன் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு உங்கள் மனசு ஆயத்தமாக இருக்குது. நியாயத்தை கேட்கலாம். ஆனால் எப்பயுமே நியாயத்தை கேட்குறேங்கிற பேரில் என்ன பண்ணக்கூடாது? அப்போ நியாயத்தை கேட்குறவனுக்கு சண்டை போடணும். நியாயத்தை கேட்குறவங்க சொல்ல வேண்டியதை பளிச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. சண்டை போடுறவங்க வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிற புரியுதுங்களா? சொல்ல வேண்டியது என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்துடும். அங்கே போய் என்ன கூடாது? அவன் ஒன்று பேச, நம்ம ஒன்று பேச, நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணேன்? சண்டை போடலை, எடுத்து சொல்கிறதில்ல, சொல்லிட்டு வந்துடு, அவ்வளோதான். சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எது சரி தப்புன்னு பார்த்து நிதானமாக பேசணும். நிதானம் மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சிலர் பாருங்க அப்படின்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க? பெரிய பிரச்சனையாக்குவாங்க. குடும்பம் எப்பயுமே ஒரு கச்சமுச்சான்னு இருக்கிறதுல இன்றைக்கி உள்ள ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, சோத்திரம் அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டால் தான் பாசம் அதிகமாகும். தேவ பிள்ளையுடைய குடும்பத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஒரு தேவ பிள்ளை எப்படா சமாதானத்தை உண்டாக்கணும்? எப்படிங்க? என் குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை கொண்டு வரணுன்ற எண்ணத்தோடு இருக்கணுமே தவிர, அல்லேலூயா, என்னால் சண்டை வளரக்கூடாது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சரி, நம்ம சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அடுத்தவனுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு, இதுவும் என்னது? இவங்க யார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஸோ நானும் சண்டை போடக்கூடாது, என் மூலமாக மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:2 எடுத்து வாசிக்கும் பொழுது, 4வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரம் 1-2 வாசகங்களை வாசிக்கும் பொழுது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூறாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சண்டமும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட சண்டை போடுற ஒரு குணம் உள்ளவங்களா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காரியம் என்ன பண்ணாது? நல்லா கவனிங்க. நீங்கள் சண்டை போட்டு சில விஷயங்களை அடக்கலாம், ஆனால் முழுமையான தீர்வு என்ன பண்ணாது? தேவனுடைய கிரியை எங்க என்ன பண்ணாது? நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா தேவன் கிரியை செய்ய, நீங்கள் சண்டை போட்டு ஒரு தீர்வை கொண்டு வரீங்க அப்படின்னா அது நிரந்தரமானதாகவும் இருக்காது. அல்லேலூயா. பொறுத்தார் பூமி ஆழ்வார், சாந்த குலமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்கிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? ஸோ தேவ பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன். ஸோ சண்டை என்பது நம்முடைய இச்சைகளினாலே, பொறாமை இச்சைகளினாலே உருவாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுவீங்க? நான் என்கிற எண்ணம், நான் சொன்னதை அடுத்தவன் ஏற்றுக்கணும், அடுத்தவன் என்ன வலிச்சாலும் எனக்கு என்ன அது இல்லை, நான் பேசுவேன், நான் சண்டை கூட. இப்படி சண்டை வருது அப்படின்னாலே ஒரு இச்சை நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம்னா உலக சோத்திர காரியத்தை தான் இச்சை நம்ம நினைக்கிறோம், ஆனால் சண்டை போடுறது கூட இச்சையினால தான் உண்டாகுது. இந்த சத்தியத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டை எதனால் வருது? இச்சை இல்லாதவர்கள் சண்டை போட மாட்டார்கள்,
அவங்க இச்சை என்னன்னா என்னை நேசிப்பதினாலே, நான் என்னை நேசிப்பதினாலே, என்னை இச்சிப்பதினாலே. என்னதுங்க இந்த இச்சைக்கு பேர்? என்ன? சுய இச்சை. என்னங்க? என்னை நானே அதிகமாக நேசிப்பதினாலே. அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சண்டைகள் உருவாகிறது. கலாத்தியர் 5:20 எடுத்து வாசிக்கும் பொழுது, விக்கிரகாராதனை, பிள்ளை சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள். அதுக்கு முன்னாடி மாம்சத்தின் கிரியைகளை சொல்லும் பொழுது அல்லேலூயா என்ன சொல்லுது? சண்டைகள். உன் வீட்டுக்குள்ள நுழையிறப்ப சண்டை காடா இருக்கு அப்படின்னா மாம்சம் கிரியை செய்துன்னு அர்த்தம். வீட்டில் சமாதானம் இருந்தால் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, பொழுதன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. சண்டை வருந்தான், தேவையானதுக்கு சண்டை போடணும். சும்மா கண்டதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டால் உலகத்தான் பேசுகிறத கேட்டு உலக ட்ரெண்டிங் கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது? உலகத்தான் அடித்தாதான் நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. தேவ பிள்ளை சமாதானமாக இருந்தே ஆகணும். என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள நுழையிறப்ப ஸ்தோத்திரம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் மக்களுக்கு உண்டாகணும். ஆமே. பயத்தோட யாரும் என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்காரர் உள்ள நுழையிறப்ப என்ன பண்ணணும்? பீஸ்ஃபுல் மைண்டோட வரணும். வீட்டுக்காரர் உள்ள வர்றப்ப மனைவிக்கு எப்படி இருக்கணும்? ஐயோ இந்த ஆள் என்னென்னத்தை நினச்சிட்டு வர்றா அப்படியோ பயந்து பயந்து நம்மக்கிட்ட பழகிற ஒரு ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படிங்க? மற்றவர்கள் பயந்து பயந்து பழகுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா யார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் சரீரத்தை அடக்க தெரியாதவர்கள், சரீர இச்சையின்படி. ஆமீன் சொல்லுவீங்களா? 1 தீமோத்தேயு 6:3-4 வாசிக்கும் பொழுது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானவன், இருமாப்பும் உள்ளவனும், ஒன்றும் அறியாதவனும், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் கொண்ட நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. நல்லா கவனிங்க. இந்த சண்டை போடுறத என்ன சொல்லுது அப்படின்னா வேதம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஆவிக்குரிய ஒரு நோய். அடுத்தவன் சண்டை போடுறது ஓகே, நான் சண்டை போட்டேன், என்னால் சண்டை வருது அப்படின்னா அது நோய். உடனே என்ன பண்ணாத? ஆமே. பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, உடனே என்ன பண்ணணும்? உடனே மருந்து போடணும். ஆமே சொல்லுவீங்களா? சரிங்கம்மா. சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. அல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய நோய் கொண்டவர்கள் சண்டை போடுகிறவர்கள். ஆமே. ரோமர் 2:7-8 வாசிக்கும் பொழுது, சோர்வு போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படியிருக்க உக்கிர கோபாக்கினை வரும். அல்லேலூயா. இங்கே சண்டை போடுறவங்க யாரு அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, சண்டை போடுறவங்க சோத்திரம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள். என்னங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? சண்டையை விரும்புவார்கள். ஆமே. சண்டை போட்டு காரியத்தை சாதிக்கணும். என்ன பண்ணுறது? சண்டை போடுறதுன்னா சோத்திரம் அடுத்தவங்களுக்கு கோபம் மூட்டாத அளவுக்கு. ஆமே. பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சண்டை என்ன பண்ணும்? சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்? அதை முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். தேவன் விரும்புவது தீத்து 3:2 எடுத்து வாசிக்கும் பொழுது, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைத்த தேவன் எதிர்பார்க்கிறது சண்டை பண்ணாதவங்களா, சாந்த குணம் உள்ளவர்களா. ஆமே.
சத்தம் ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஹல்லேலூயா சண்டை போடுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆமே, ஹல்லேலூயா. சண்டை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனால் கைவிடப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். நான் சண்டை போட்டு தேவனுக்கு விரோதமான ஆளா மாறணுமா, இல்லை சமாதானம் பண்ணி? ஹல்லேலூயா. வரும், வார்த்தை வரும். ஆனால் என்ன பண்ணணும்? வார்த்தை வந்து நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என் இச்சைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஆமே, ஹல்லேலூயா. இந்த விஷயம் சண்டையை உண்டாக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணும் தேவ பிள்ளை? ஆமே, ஹல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள நம்முடைய சமாதானம் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆமே. ஸோ நல்லா கவனிங்க. நான் சண்டையை குறித்து நிறைய விஷயங்கள் பேசினேன். அதை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். சண்டை போடுவது என்பது பேசிக்கொண்டே இருப்பது. நம்ம பேசுறது கட் அண்ட் ரைட்டாக பேசிவிட்டு என்ன பண்ணணும்? சண்டை போடுறப்ப நல்லா கவனிங்க, சுயநலத்தோடு பேசக்கூடாது. அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்குற அளவுக்கு என்ன பண்ணணும்? நிதானம். நீங்கள் சண்டை போடும் பொழுது கோபம் வருது. கோபம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். அடுத்தவங்க வழி என்ன பண்ணாது? சோத்திரம். ஸோ பிறருடைய வழியை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் என்னுடைய கோபம், என்னுடைய சுயம் அடுத்தவங்க வழியை புரிந்து கொள்வதற்கு என் இருதயத்தை கடினமாக்குது அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கி 5 பாயிண்ட் சொல்லலான்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் 3 பாயிண்ட் தான் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், என்னென்ன இன்றைக்கி நம்ம பார்த்தோம்? கொடுமை பிரியர், 2வது நிந்தனை பிரியர், 3வது யுத்த பிரியர். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் ஸ்தோத்திரத்துடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல நாம் இறைவன் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.